ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்ன சொல்றது தெரியல. இன்னைக்கு எனக்கும் மோனாக்கு மட்டும் பிரியாணி செய்யற அப்படின்னா என் வாழ்க்கையில ஏன் மௌலி என்ன சாப்பிடுவோம்? ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அதனால வந்துட்டு மௌலி வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டான். அவன் அங்க போய் நிறைய வெரைட்டிஸ், டிஜே பார்ட்டி, டான்ஸ் கீன்ஸ் ஆட்டம் ஓட்டினது வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம குவாண்டிட்டி கம்மியா நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். வருவல்ல, அதுக்குள்ள நீ ஏன் இன்டர்ஃபை ஆகுற? கௌஷிக் இப்படி வா, அத கௌஷிக்க காட்டாத. அதாவது லிமிட்டா அளவா ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கௌஷிக்க நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்துட்டேன், படிச்சுட்டேன். இந்த கௌஷிக் படிச்சிருச்சா? எங்கிட்ட படிக்காத பிரியாணி இதுகிட்ட படிச்சிருமா? நேத்து ஆனா செம காண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னை விட வந்து போறாங்க என்ன விட வந்து பொண்ணு சிக்கன் குழம்பு நல்லா வச்சிருக்கான்ட்டு வந்து என்னை வெறுப்பேத்தினா வேணும்னே. அப்படியேதான் ஒண்ணும் பொண்ணு பண்ணலப்பா. சரியா? இதை வந்து என்னன்னா வீடியோக்குள்ள பார்த்துட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரியாணி எதுல செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைனிங் வாங்க. நம்ம இன்னைக்கு எதுல பிரியாணி செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகாராவோட எலக்ட்ரிக் மல்டி குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். இதுல பிரியாணி மட்டும் இல்ல, நிறைய வெஜ்ஜிஸ், சப்ஜிஸ் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுல சிக்கன் பிரியாணி நம்ம ட்ரை பண்ண போறோம். இது வந்து 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. 3 liter கெப்பாசிட்டி. இதுல ஒரு மெயின் யூனிட், அப்புறம் வந்துட்டு இதுல ஒரு பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி, ஒரு மெஷர்மெண்ட் கப்பு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதுல வந்து எப்படி பிரியாணி வருது, அப்படியே உதிரியா வருதா அப்படின்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க. 1.2 mல வந்து பவர் கார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அலுமினியம் இன்னர் பார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா சைட்ல இருக்கிற ஹேண்டில் வந்து கூல் டச் ஹேண்டில். இது ஓகேவா? இதுல வந்துட்டு நமக்கு டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. லோ, மீடியம், ஹை அப்படிங்கிற நம்ம என்ன டிஷ் செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க இப்போ நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து மீடியம் ஹீட்ல வச்சுப்போம். ஓகேவா? மீடியம்ல வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ரெண்டு போடுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து இப்படி பரப்பி வச்சுனுக்குது இந்த பொண்ணு. எடுத்து வச்சோம்ல, மூச்சு கிளாராவே இருக்கு. பட் பரவாயில்ல, என் ஹைட் கரெக்டா இருக்கு. சரி, முதல்ல எண்ணெய் ஊத்து. சரி ஓகே, எண்ணெய் ஊத்துமா, நம்ம அளவா செஞ்சு சாப்பிடலாமா. என்ன ஊத்துது இந்த பொண்ணே இல்லம்மா பொண்ணே, கண்ணு தெரியல போதுமா? எப்படி அளவு பாக்குறது? நம்ம ஊத்துமா பொண்ணே. போதுமா? போதும். இதுக்கு மேல கொலஸ்ட்ரால் நம்ம 2 பேரும். ஆமா ஓகே. அது ஸ்வீட்டே நமக்கு வந்துட்டு 40 வந்துரும். ஓகே, அடுத்தது நெய்யை கொஞ்சம் ஊத்து. என்னென்னமோ வந்துட்டு சாப்பிடலாம். எங்க அண்ணன் வீட்டுல இருந்து எங்க அப்பாக்கு வந்து இது வந்துச்சு. அதனால எங்க ஸ்பெஷல் ஃபுட் வந்திருக்கு. அதனால அவர் வந்து சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்து நெய் ஊத்துமா. நம்ம தானே சாப்பிட போறோம். ஊத்த பரவாயில்ல, அதுல கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு தெரியும் அது எவ்வளவு இருக்குதுன்ட்டு. இல்ல, இந்த அளவு நமக்கு தெரியாது. அதனால சான்றிதழ் நமக்கு தேவை. சர்டிஃபைடு வாங்கணும் ஒரு செஃப் வேணும்ன்றா. நான் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் அந்த அந்த வெங்காயமா. சரி, நான் ஹெல்ப்பரா? ஆமா, எப்படி வந்து காருக்கு பைக்குக்கெல்லாம் எல்எல்ஆர் எடுத்த உடனே எல்எல்ஆர் வச்சுட்டு ஓட்டுறவங்க வந்து லைசென்ஸ் வச்சிருக்கவங்க கூட இருக்கணும். அந்த மாதிரி தான். ஐயோ அம்மா, தள்ளி நில்லுமா. எதுக்கும் போதுமா? நீ போதுமா? நான் பெரிய கரண்டி எடுத்துக்கிறேன். சின்ன கரண்டி ஆபத்தா இருக்குதா? கொஞ்சம் லைட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே, இந்த 2 சில்லி போடு. சில்லி போட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி நிக்கணும். சில்லி வெடிக்கும். பத்தியா சொன்னேன்ல, சில்லி வெடிக்கும். வெடிச்சப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி ஓகே, அடுத்தது காட்டு. வெங்காயம் போடு. டப்புன்னு போடு. ஓகே ஒண்ணும் இல்ல. வெங்காயம் போடுறதுக்கு உங்க அப்பா வேணுமா? நீ பட்டுன்னு போடுமா. நீ வேற நீ அது தெரிச்சு மூஞ்சில உழுகுற வரைக்கும் உட்கார்ந்துன்னு இருப்ப. ஒரு நிமிஷம். மாமியார் வீட்டுல இருந்து வேற அந்த குழம்ப பார்த்துட்டு வேற அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, மோனா நல்லாகுது மோனா கலரை பாக்குறதுக்கே அப்படின்ட்டாங்க. அப்படி சொல்லிதான் உங்ககிட்ட எல்லாம் வேலை வாங்க வேண்டியதா இருக்குது. இது அவ்வளவுதான். சின்னதா ஆயிடும் போல.
நீங்க சொல்றீங்களா போராம மட்டும் பட தெரியுது. போராம படல, மீடியம் ஹீட்ல நம்ம வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம குக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு ஒரு குக் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல குக் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா அது குக் பண்ணிட்டு சொல்லுமா, ஓகேவாம்மா? கொஞ்சம் வெந்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல அள்ளி மிளகாத்தூளை வைக்கிறாங்க மேடம். பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிட்டேன் நான். எதுக்குமா இவ்வளோ மஞ்சள் மிளகாத்தூள் அப்படின்ட்டு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோ. எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எடு. ஓகே போடு. இது வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. நம்ம எல்லாம் வெந்துட்டு இருக்கு. இப்போ இதில் உப்பு போடணும். உப்பு எடு, அங்கே ஜார்லேருந்து ஜாடியிலேருந்து எடு. இது என்னது 65 ஏதோ கருமாந்திரம் அது ஏதோ. சரி டேடி வந்து ஸ்பெஷல் ஃபுட் வந்ததுனால நான் இதை வேஸ்ட்டாக கிடக்கிற சிக்கனை சரி ஏதாவது செஞ்சிடலான்னு செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் எடு. அதாவது 1.5 டம்ளர் நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணுமா? உன் கையில் எங்கே பாரு, உன் கையில் இவ்வளோ தூரம் இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கணும். இப்படி என் கையை பாரு. இப்படி ஓகே போடு போடு. கரெக்டாக தான் இருக்கும். இந்த செஃப் பின்னாடி நான் பின்னாடியே சுற்ற வேண்டியதாக இருக்குது. செஃப் ஓகே செஃப் போடுங்க போடுங்க, கரெக்டாக தான் இருக்கும். தூவுறாங்க அப்படியே. சால்ட் பீப் ஏன்னா சால்ட் இப்படி போடுவாரு. நான் மோனா பே அதனால இப்படி போடுது. அப்படியே தூவுது, எல்லாத்தையும் அப்படியே தூவி விடுது. எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எங்கள் அப்பா சொல்கிறேன். நான் விட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை நான் சாப்பிடணும் இன்னைக்கு. சரி அதனால வேணாம். இது லெமன்ல நேற்று சாப்பிட்டேன். அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீ சிக்கன் குழம்பு நல்லா வைக்கிற. ஓகே அதனால எனக்கு அந்த தைரியத்தில் செஞ்ச சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். யார் செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதனால அந்த தைரியத்தில் நான் உட்கார்ந்தேன். ஆனாலுமே தேங்காய் அரைச்சி விட்டுறதுக்குலாம் நான் தானே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டிருக்கிறது இந்த பாட்டில். என்னமாச்சு பிரியாணி? நீ கிளறினே இருக்கம்மா. ஆதியிலேருந்து நானும் பார்க்குறேன். இந்த புள்ள கிளற பிள்ளையாவே இருக்குது. அது அப்படிதாம்மா இருக்கும். நீ போடுமா, தயிரை போடுமா, சரியா போயிடும். தயிர் போடுமா, ஒரு 2 ஸ்பூன் தயிரை போடுமா. போடுமா, இன்னும் கொஞ்சம் போடு. கொஞ்சம் லைட்டாக போடு. ஓகேவா? போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி. அப்புறம் இந்த கழுவி கொஞ்சம் இந்த புதினாவை கழுவி உள்ளே போட்டோன்னா கழுவிட்டேன் நான். கழுவிட்டியா? பெட்டு உள்ளே போடு. போடு எல்லாத்தையும் போடு. எவ்வளோம்மா தண்ணி ஊற்றுன? 3 கிளாஸ். எதுக்குமா 3 கிளாஸ் ஊற்றுனேன்? யாரை கேட்டுமா 3 கிளாஸ் ஊற்றுனேன்? சொல்லிட்டு தானே போனீங்க. 3 கிளாஸ் நான் ஊற்றுனா சொன்னேன். நான் 1.5 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். 1க்கு 1.5. ஏய் மூக்கிலே குத்துவோம். 3 கிளாஸ் ஊற்றுன்னு சொல்லிட்டு போடுங்க நீங்கள். நான் இல்லை சரி இதை சொல்லியிருப்பேன். சரி விடு. சொல்லிட்டு போனீங்களா? வேணா முந்திரம் இவன் சொல்றதுனால ஊத்துறேன். ஊத்துற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க. நானுமே ஏதோ பேசின்னு விட்டுட்டேன். 3 டம்ளர் தண்ணி எதுக்கு இந்த பொண்ணு அளவா ஊத்துது அப்படின்ட்டு. சரி ஓகே விடு. குழஞ்சிட்டு போகுது. இல்லை இது வெந்துரும் விடு. வெந்துரும். குழையுமா? குழையாது வச்சு வெந்துரும். குழந்தை சாப்பாடு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மூடி வைப்போம். மூடி வை. மூடி வச்சாதான் நமக்கு சீக்கிரம் இதாகும். 1.5 ரைஸ் போட்டிருக்கீங்களா? ஓகே 1க்கு 1.5 1.25. அப்புறம் ஒரு 3/4 எவ்வளோ வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சா ஊற்றிருக்க. பரவாயில்ல சிக்கன் வேகட்டும் விடு. அப்படியே போடுமா அரிசியை. கையை வச்சு மறைச்சிக்குமா. அப்படியே குண்டாவோட திருப்ப தட்டுமா. போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மூட போகிறோம். மூடுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பிரியாணி ரெடி ஆனது. அப்படியே ஸ்டாண்டர்ட் மூடில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா பிரியாணியை செம்மையாக ஸ்பைஸியாக இருக்குது. ஆஃப் பண்ணிடு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடாங்க. இங்கேலாம் எதுவும் இங்கே ஆஃபு. அவ்வளோதான். உன் முதல் பிரியாணி நீயே எடுத்துன்னு போறியாமா? எப்படி பிரியாணி பா மூஞ்சில் போக. என்னப்பா எப்படி இருக்குது டேஸ்ட்டு? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பிரியாணி. இன்னும் கொஞ்சம் கைப்பக்கம் பிரியாணி கொஞ்சம் தேவை அவளுக்கு. ஓ இது பாப்பாவோட பிரியாணியா இது? இல்லை அப்பப்போ நீங்கள் கை வச்சிங்க அதனால தான் நல்லா இல்லைன்ட்டா. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. ஏன் நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து சாப்பிட்றோம்னா ஏசி காலில் ஏசி இல்லை. அதனால எங்களால் உட்கார முடியாது. பிரியாணி சாப்பிடும்போது அப்படியே குழுன்னு சாப்பிட்டா தான் பிரியாணியாக உள்ளே போகும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பட் என்னென்னா
என்னோட டேஸ்ட் இன்னும் வரல. வரல. டீச் பண்ணும். ஓ ஓகே ஓகே டீச் பண்ணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்க நிம்மதியா பிரியாணி சாப்பிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.